ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை சொல்லி இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படி உன்னை அருள் செய்வதற்காகவும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்குமாக தான் வெகு நேரமாக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் என் செல்லமே. கொஞ்சம் அவசரப்படாமல் அமைதியாக இரு. உன் விருப்பத்தை நீ என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? எதெல்லாம் உனக்கு வேண்டுமென என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? இனி கவலைப்படாதே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய். எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அத்தனையையும் உன் விருப்பப்படி உன் இஷ்டப்படியே நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். கோபம் கொள்ளக்கூடிய புத்தியை முதலில் தடுத்து நிறுத்திவிடு. கோபம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் வேறொரு நல்ல விஷயத்தை உன் மனதிற்கு ஞாபகப்படுத்தினாலே மனம் அமைதியடையும். எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என் செல்லமே. ஏனெனில் கோபமும் கவலைகளும் குழப்பங்களும் எதற்குமே முடிவாகவும் அமையாது, நன்மைகளையும் தராது. எப்போது மனதில் அமைதியுடன் எல்லா விஷயங்களும் சரியாகும் என்ற நம்பிக்கையை உனக்குள் உருவாக்கி கொண்டால் உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் மனம் குழப்பமாக இருக்கிறது என நீ நினைத்தால் சிறிது நேரம் தனிமையில் வந்து அமர்ந்து பார். உன் வராகி அம்மா நானும் உன் அருகில் வந்து உட்கார்வேன் என் செல்லமே. காயப்பட்டிருக்கும் உன் மனதிற்கு காயத்தை ஆற்றக்கூடிய மருந்தாக நான் இருந்து மௌனத்தோடு எப்படி வாழ்வதென்பதை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். எல்லா சமயங்களிலும் மௌனத்தோடு இருக்க பழகு. ஏனெனில் தேவையில்லாமல் நீ அவசரப்பட்டு பேசுவதால் அதன் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைதானே உருவாகிறது. காலமும் நேரமும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான். அந்த நேரங்காலத்தை அவசியமில்லாமல் பேசி வீணாக்காமல் உனக்கான நல்லது நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி சிந்தனை செய். மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என் செல்லமே. எல்லா மனிதர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டியதென்பது அவசியம்தான். உன் குடும்பத்திற்காக நீ உழைப்பையும் முயற்சியையும் கொடுக்க வேண்டியது கட்டாயம்தான். ஆனால் யாருக்காகவும் அவசியமில்லாமல் உன்னுடைய நேரத்தை வீணாக்கி விடாதே. எதை எப்பொழுது யாருக்கு செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் அறிந்த நான் உனக்கு வழிகாட்டலாகவும் வழித்துணையாகவும் நான் இருப்பேன். இருக்கும்போது சில உறவுகளை வெறுத்துவிட்டு அவர்கள் இல்லாத போது உன்னை விட்டு விலகிய பிறகு அதை நினைத்து வருந்துவதால் போன உறவு மீண்டும் திரும்ப கிடைத்து விடுமா என்ன? எந்த உறவாக இருந்தாலும் இருக்கும்போதே ரசித்து வாழ பழகு. வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்த பிறகுதான் என் மனம் பக்குவப்படும் என நீ நினைத்தால் கஷ்டங்களையும் கவலைகளையும் அடைந்துதானே வாழ வேண்டியதாக இருக்கும். எல்லா துன்பங்களையும் அடைந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக மற்றொருவர் உன் அருகில் இருக்கக்கூடிய ஒருவர் கஷ்டப்படும் போதே எதை செய்யலாம், எதை செய்ததால் அவர் இப்போது தோற்று போயிருக்கிறார், எதனால் வாழ்வில் அவர் நொந்து போய் நொடிந்து போயிருக்கிறார் என்பதை பார்த்து புரிந்து கொண்டே அந்த துன்பம் உன் வாழ்வில் வராத அளவிற்கு தெளிவாய் கவனமாய் உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ இழந்த நிம்மதியையெல்லாம் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ செய்யக்கூடிய செயலைத்தான் ஒருவரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டையும் உன் மூளை யோசிக்கிற விதத்தையும் யாராலும் தடுக்க முடியாதல்லவா? உன்னுடைய சிந்தனைகள் எப்போதும் உயர்ந்த நிலையிலும் தெளிவானதை பெறக்கூடிய அளவிலும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய விதத்திலும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கான நேரம் வரத்தான் போகிறது. உன் எதிர்கால கனவுகளையெல்லாம் நான் நனவாக்கி கொடுக்க போகிறேன். வெற்றியை மனதிற்குள் நினைத்து கொண்டே அதை சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்து. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள். ஆனால் அதன்படி நடக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீயே முடிவு செய்து கொள் என் செல்லமே. அதே போல்தான் இன்னொரு விஷயமும். யார் அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் உன்னிடம் பகிர்ந்து கொண்டாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள். அதை செய் இதை செய் என நீ யாருக்கும் கட்டளையிடுவதோ அறிவுரை சொல்வதோ வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் இந்த உலகத்தில் யாரும் சிறு பிள்ளைகள் கிடையாது. தான் என்ன செய்கிறோம் என்று தெரிந்துதான் ஒரு சிலர் தவறே செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்வில் எந்த தவறும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் யாருக்கும் நீ அறிவுரையும் கூற வேண்டாம், யாரிடமும் நீ பதிலுக்கு பதிலும் பேச வேண்டாம் என சொல்கிறேன். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், எல்லாரையும் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என நீ நினைத்தால் உன்னால் முடிந்த அளவிற்கு உதவியையும் தானத்தையும் செய்யப்பார். தானம் என்பது உன்னை தாண்டி உன் தலைமுறைக்கே கூட உறுதுணையாய் இருக்கும். நீ பேசக்கூடிய வார்த்தை என்பது எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுலபமான மொழி இன்று இருக்கிறது தெரியுமா? மௌனம். நீ இருக்கக்கூடிய இந்த மௌனமான உனது அணுகுமுறைதான் உன்னை நேசிப்பவர்களை உனக்கு யாரென்று அடையாளம் காட்டும். உடலாலும் உள்ளத்தாலும் உறுதி இல்லாதவன் இந்த உலகத்தில் எதையும் எக்காலத்திலும் வெல்லவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது.
நீ எப்பொழுதும் மன உறுதியோடும் உடல் தைரியத்தோடும் உனக்கான வேலைகளை செய்யப்பார். எல்லாரும் உன்னை சரியாக புரிந்து கொள்வார்கள் என் செல்லமே. இருக்கும்போது உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பு காட்டாத எந்த உறவும் உன்னை விட்டு விலகிய பிறகு வருத்தப்படுகிறேன் என்று சொன்னால் அது நம்பக்கூடியதாக இல்லைதானே? கூடி இருக்கும்போது உன்னை அவமரியாதை செய்து பேசுகிறார்கள், உன்னை மதிப்பதில்லை, உன்னை ஏமாற்றுகிறார்கள், துரோகம் செய்கிறார்கள், தவறாய் பேசுகிறார்கள். ஆனால் நீ பிரிந்து சென்ற பிறகு உன்னை பற்றி நான் நன்றாகத்தான் யோசிக்கிறேன், உன்னை பார்க்கவே முடியவில்லை என கவலைப்படுகிறேன் என்று சொன்னால் அது எப்படி நம்பக்கூடியதாக இருக்கும்? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக புரிந்து உணர்ந்து நடந்து கொள். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதானே மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். ஆக உன் வாழ்விலும் நீ தெளிவை பெறுவதற்காக தான் கஷ்ட நஷ்டங்கள் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு கஷ்டம் வந்தால் கலங்கி போய் நிற்காமல் அடுத்து என்ன செய்யலாம் என துணிவோடு தைரியமாய் எழுந்து நிற்கப்பார். நீ கஷ்டப்படும் வேளையில் உனக்கு உதவியர்களை ஒருபோதும் மறக்காதே என் செல்லமே. அதுபோல உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீ உதவியை எதிர்பார்த்து போய் நின்ற நேரத்தில் எந்த உதவியும் செய்யாமல் உன்னை கைவிட்டவர்களையும் நீ மறக்காதே. உன்னுடன் சம்பந்தப்பட்ட எல்லா மனிதர்களிடமும் நன்றி உணர்வோடு நடந்து கொள். தன்னை தானே வென்றவன் 1000 வீரர்களை ஜெயிப்பதற்கு சமமான பலம் உள்ளவன். நீயும் அப்படி உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு உன்னை நீயே வெற்றி பெற்றவனாக உருவாக்கிக்கொள். உன்னை குறை சொல்ல இங்கு யாருமே இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நிறைவாக நான் செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கை எப்போதும் நிறைவாகத்தான் இருக்கிறது, எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்ற திருப்திகரமான எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். இதை மனதில் நீ அடிக்கடி சொல்லி பதிய வைத்துக்கொள் என் செல்லமே. வாழ்வில் எப்போதும் யார் ஒருவர் நிறைவை பற்றியே சிந்திக்கிறார்களோ அதன் மூலம் உண்மையான நிறைவான வாழ்க்கையை அவர்கள் பெறக்கூடும். உன் வாழ்க்கையிலும் அப்படி எல்லா விஷயங்களையும் நிறைவாகவும் மனதிற்கு சந்தோஷமாகவும் நான் செய்து கொடுப்பேன். ஆதாயம் இருந்தால்தான் நான் உன்னை தேடி வருவேன். உனது ஆதரவு எனக்கு தேவையில்லை என்றால் நீ எனக்கு தேவையே இல்லை என சொல்லக்கூடிய உறவுகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இரு. ஏனெனில் தன் சுயநலத்திற்காக மட்டுமே உன்னை தேடி வருபவர்களால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்பது ஒரு புறம், அவர்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அற்பமானவர்கள் என்பதையும் புரிந்து கொள் என் செல்லமே. அப்படிப்பட்ட அற்ப குணம் கொண்ட மனிதர்களின் உறவு என்பது உனக்கு வேண்டாம். உனக்கான அற்புதமான வாழ்க்கையை இந்த வராகியம்மா நான் அமைத்து கொடுப்பேன். உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு உரிய தண்டனையை விரைவில் என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார்கள். அதே போல்தான் நீயும் யாருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வருவதற்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது என் செல்லமே. அது பாவங்களிலெல்லாம் பெரிய பாவம் என்பதை உணர்ந்து கொள். வெளிச்சமும் இருளும் எப்படி ஒரே இடத்தில் இருக்க முடியாதோ அதுபோல துரோகமும் வெற்றியும் ஒரு இடத்தில் இருக்காது. நீ யாருக்கு துரோகம் செய்தாலும் அதன் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய தகுதியை இழந்து விடுவாய் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா மனிதர்களுக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. அடுத்த நொடியில் உனக்கான 1000 ஆச்சரியங்களை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். சந்தோஷமோ சங்கடமோ எது கிடைத்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகு. எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன். ஓம் வரா.